ரிச்சர்ட் ஆஸ்மன் அப்படின்ற ஒரு கவித்துவமான நபர். அவர் எழுதின நாவல் தான். அவர் பிபிசில எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. நிறைய வந்து குவிஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் அவர் வந்துட்டு பிரசன்டரா இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த நாவல் எழுதியிருக்காரு. ஸோ அந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டைமண்ட் திருடுறது, ஸோ அப்புறம் ஒரு வயலண்ட் மாஸ்டர்ல இருந்து வரக்கூடிய மிரட்டல். ஸோ இதுக்காண்டி ஒருத்தர் லெட்டர் போடுவாரு, ஒரு ஓல்டு கொலிக், அந்த எலிசபெத் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்துட்டு மர்டர் மிஸ்ட்ரி படமா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிள் தான். வயசான காலத்துல வயசானவங்க எல்லாம் ரிட்டைன் ஆனது பிறகு காலம் பூரா வாழ்க்கையை நோக்கி ஓடி ஓடி களைச்சு போய் நிம்மதியா வாழலாம் அப்படின்ற ஒரு சரணாலயம் மாதிரி, பறவைகள் சரணாலயம் மாதிரி வயதானவர்கள்லாம் அங்க வந்து குரூப்பா வாழ்றாங்க. சோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துக்கு பேர் தான் வந்துட்டு கூப்பர் சேஸ். இங்க வந்துட்டு இந்த ரிட்டையர்ட் கம்யூனிட்டி பீப்புள் எல்லாம் இவங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கல, இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு சிந்தனை தெரியுமா? நிம்மதியா வாழ அந்த இடத்துல நிம்மதியா வாழாம அங்க ஒரு 3 பேர் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. எலிசபெத் பெஸ்ட், ஓகேவா? பெஸ்ட் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வந்துட்டு பியர்ஸ் பிராஸ்னன், ஓகேவா? ரெண்டாவது. அடுத்து வந்துட்டு நம்ம பென் கிங்ஸ்லி, ஓகேவா? சோ இவங்க 3 பேரும், இவங்களோட லாஸ்டா வந்து ஜாய்ஸ் அப்படின்ற நர்ஸ் சேர்ந்துக்கிறாங்க. சோ இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேர்ல என்ன பண்றாங்கன்னா, வியாழக்கிழமை ஆன உடனே இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு புலனாய்வு புலிகளா மாறிடுவாங்க. ஸோ 1970 வந்துட்டு ஒரு பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சீன் அதுதான். ஸோ அந்த அதாவது பார்ல இருந்து ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படி வரையில அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வீட்டு மேல இருந்து கண்ணாடியை ஒட்டச்சிட்டு வந்து அப்படியே விழுகிறா கீழே. விழுந்த உடனே அந்த சீன் முடியுது. ஸோ அவ வந்து செத்து போயிடுறா. ஸோ அவ வந்து எதனால செத்தா? அவளை மேல இருந்தே ஒருத்தன் கத்திய வச்சு கொன்னு பாடியை மட்டும் மேல இருந்து தள்ளி விட்டானா, இல்ல வந்து கீழே வந்து விழுந்து அவ கொஞ்ச நேரம் துடிச்சு செத்தாளா? அதுக்கு வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா? சோ யார் சஸ்பெக்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான கேஸை இவங்க இப்ப வந்து தோண்டி எடுக்கிறாங்க. சோ இதுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஜாய்ஸ் அப்படின்ற 4வது நபரான அந்த ஒரு நர்ஸ், அவங்களுமே வந்து இந்த ரிட்டையர்ட் கம்யூனிட்டியில நிம்மதியா அவங்களும் நிம்மதியை தேடி வந்திருக்காங்க. சோ அவங்களும் இந்த மாதிரி நிம்மதியை தேடிக்கிற இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. சோ இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பாத்திரலாம். இந்த படத்துல எஃபெக்டிவான போர்ஷன்ஸ் என்னென்னு பாத்திரலாம். எஃபெக்டிவா இந்த படத்துல வந்துட்டு ஏதாவது இந்த படத்தை புல் பண்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாருங்க. ஸ்டார்டிங்ல வரக்கூடிய அந்த ஒரு சீன், பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு மர்டர் சீன். ஸோ அதை வந்து ரொம்ப நல்லாவே சினிமாட்டோகிராஃபி அந்த இடத்துல பக்கவா புரிஞ்சிருந்துச்சு. ஒரு கிளாசிக் ஸ்டைல்ல அதை நரேட்டிவ் பண்ணியிருந்தாங்க, ஸ்கிரீன் பிளேலயுமே சரி. ஸோ இது ஒண்ணு ஃபர்ஸ்ட். அடுத்து வந்துட்டு நம்ம ஹெலன் மிரன் அவங்களும் வந்துட்டு பாபி டேனர், அதாவது எலிசபெத் பெஸ்டும் பாபி டேனர் 2 பேரும் பேசிக்கிற கூடிய, அதாவது கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ப்ரீ கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அதுல வந்து சவுண்ட் டிசைனோட ஒரு சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா வந்துட்டு அவர் ஒரு பொக்கே ஷாப்புக்கு அண்டர் கிரவுண்ட்ல கீழே வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டே 2 பேருக்கு இடையில வந்துட்டு ஒரு ஹீட்டான ஆர்குமெண்ட்ஸ் போகும். அதுல 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலயுமே வந்துட்டு சினிமாட்டோகிராஃபியும் சரி, சவுண்ட் டிசைனிங் குறிப்பா பக்காவா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவுமே இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்துட்டு இந்த படத்துல அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல. அதாவது ஒரு அதாவது ஒரு க்ளூல வந்து அந்த பாயிண்ட் பண்ணி போறது, லீட் பண்ணி போறது அப்படிலாம் இருக்காது. க்ளூ கிடைக்கும் போது கிடைக்கும், இவங்க வந்துட்டு அதை இது கேப்சர் பண்ணி லீட் எடுக்கும் போது எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் போகும். ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லேகிங் ஸ்கிரீன் பிளே. அதுல ஃபாஸ்ட் பேசிங் எல்லாம் ஸ்லோவா தான் போகும், நாவலை பேஸ் பண்ணிருக்கறதுனால. ஸோ அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வந்துட்டு ஒரு டிராபேக் தான். ஸோ அடுத்தது பர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு பியர்ஸ் பிராஸ்டனுக்கும் சரி, பென் கிங்ஸ்லி 2 பேருமே வேற லெவல் ஆக்டர்ஸ். அவங்கலாம் பக்காவா யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இந்த கதைக்கு அந்த இது தேவையில்லையா என்னன்னு தெரியல. அவங்கலாம் வந்துட்டு அவங்களோட கேரக்டர்லாம் வந்து அந்த அளவு யூஸ் பண்ணவே இல்லை. குறிப்பா கேக் சாப்பிடதான் யூஸ் பண்ணிருக்காங்க பியர்ஸ் பிராஸ்டன் எல்லாம். அப்புறம் டிடெக்டிவ் ஒருத்தர் வர்றாரு, அவரோட கேரக்டர் கேக் சாப்பிடுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம், நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த படத்தை ஹோல்ட் பண்ற அளவுக்கு இவங்க ரைட்டிங் பண்ணலையா, இல்ல அந்த நாவல் இருக்கிறது எடுத்ததுனால இப்படி இருக்கான்னு தெரியல. ஸோ எது என்னவோ அது வந்து ரொம்ப வந்துட்டு செட் ஆகல, அந்த படத்துக்கு செட் ஆகல. இந்த படத்தை வந்து புஷ் பண்ணல, ஒரு ஆவரேஜ் லெவல்ல தான் கொண்டு போகுது கதையை. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட டிராபேக்ஸ் தான். ஸோ ஒட்டுமொத்தம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போனா, நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட போர்ஷன்ஸ், ஆனா மர்டர் வந்து அதாவது 1970s நடக்கக்கூடிய ஒரு கொலை, ஸோ இப்போ நடக்கக்கூடிய கரண்ட்ல நடக்கக்கூடிய ஒரு மர்டரோட கொண்டு வந்து லிங்க் பண்றாங்க, ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ், லாஸ்ட் 10 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தான் அந்த மர்டர் வந்து இங்க க்ளோஸ் ஆகும். இதுக்கு இடையில இந்த மர்டர்ஸ் கரண்ட்ல நடக்கிறது, ஸோ பாஸ்ட்ல நடக்கிறது, அப்புறம் இங்க வந்து லிங்க் ஆகும். ஸோ இது மாதிரியான அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அது வந்து அந்த அளவு இந்த படத்துல எஃபெக்டிவா இல்ல. ஒன்லி எலிசபெத் பெஸ்ட் அவங்க, அப்புறம் ஜாய்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டர், அப்புறம் அந்த ஒரு விமன் போலீஸ் வருவாங்க அவங்க.
இவங்க 3 பேரோட கேரக்டர் தான் எஃபெக்டிவா இருக்கு. இவங்க தான் அந்த படத்துல முக்கியமான கட்டங்கள் எல்லாம் ஃபுல்லா லீட் பண்ணி போறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.